Hi guys and welcome back to Motors Tamil. இன்னைக்கு நம்ம கிட்ட Skoda Slavia 1 லிட்டர் வேரியன்ட் இருக்கு. இது பார்த்தோம்னா நமக்கு டாப் ஆஃப் தி லைன் ஸ்டைல் வேரியன்ட். ஸோ இந்த காரோட ஒரு கம்ப்ளீட்டான வாக்கர் அண்ட் ரிவ்யூ நம்ம இன்னைக்கு பார்த்துடலாம். அதுக்கு முன்னாடி இந்த கார் நமக்கு ரிவ்யூக்காக ப்ரொவைட் பண்ணதுக்காக நம்ம சேலம்ல இருக்க S7 ஸ்கோடாக்கு ஒரு பெரிய ஷார்ட்டாக கொடுத்துக்கலாம். புக்கிங்ஸ் அண்ட் டெஸ்டேக்காக நான் டிஸ்கிரிப்ஷனில் நம்பர் ஆட் பண்ணியிருக்கேன். உங்களுக்கு ஏதாவது queries இருந்தாலும் கண்டிப்பாக கால் பண்ணி செக் பண்ணிக்கோங்க. ஸோ ஸ்ட்ரெயிட்டாகவே நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ கைஸ் எப்பவும் போல் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இந்த காரில் கொடுத்துருக்க இன்ஜின் நம்ம ஓப்பன் பண்ணி பார்த்துலாம். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா நமக்கு ஒரு 1 லிட்டர் 3 சிலிண்டர் டர்போ பெட்ரோல் இன்ஜின் கொடுத்துருக்காங்க. TSI பெட்ரோல் இன்ஜின் தான். இது நமக்கு மேக்ஸிமம் 114 bhp அண்ட் 178 நியூட்டன் ஆஃப் டார்க் ப்ரொடியூஸ் பண்ணக்கூடிய ஒரு 3 சிலிண்டர் TSI பெட்ரோல் இன்ஜின் வந்துருது. அண்ட் இதிலே பார்த்தீங்கன்னா 1.5 லிட்டர் பெட்ரோல் இன்ஜினும் வரும். பட் 3 சிலிண்டர் இன்ஜினாக இருந்தாலுமே நல்ல ஒரு ரிஃபைண்டான ஒரு இன்ஜின் கொடுத்துருக்காங்க. இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா நமக்கு இன்சுலேஷனுக்கான மெட்டீரியலில் பட் பேனட் வந்து நல்ல ஹெவியாக இருக்குது அப்படின்னு சொல்லலாம். அண்ட் இந்த கார் பார்த்தீங்கன்னா நமக்கு குளோபல் அண்ட் கேப்பில் 5 ஸ்டார் ரேட்டிங் வாங்கின ஒரு கார் அப்படின்னே சொல்லலாம். ஸோ ஃப்ரண்ட்டில் கிரில் பார்த்தோன்னா நமக்கு நல்ல ஒரு பெரிய கிரில் கொடுத்துருக்காங்க. வேர்டஸ்க்கும் இதுக்கும் நல்ல ஒரு கிளவரான ஒரு டிஃபரன்சியேஷன் பண்ணியிருக்காங்க அப்படின்னே சொல்லலாம். க்ரோம் சரௌண்ட் அந்த கிரில்லை சுற்றி கொடுத்துருக்காங்க. ஹெட்லாம் பார்த்தோன்னா நமக்கு இதில் ஃபுல் LED ஹெட்லாம் செட்டப் தான் வருது. LED ப்ரொஜெக்டர் ஹெட்லாம் செட்டப் வந்துடும். அண்ட் இண்டிகேட்டர்ஸ் பார்த்தோன்னா நமக்கு ஹாலஜனில் தான் கொடுத்துருக்காங்க. LED DR நமக்கு இந்த இடத்துல ப்ளேஸ் பண்ணியிருக்காங்க. ஃபாக் லேம்ப்ஸ் நமக்கு இதில் ஹாலஜனில் தான் வருது. க்ரோம் லைன் நமக்கு ஃபாக் லேம்ப் மேலே கொடுத்துருக்காங்க. நமக்கு பம்பர் ஃபுல்லாகவே பாடி கலர்லேயே தான் வருது. ஸோ நல்ல ஒரு பியூட்டிஃபுல்லான டிசைன் பண்ணியிருப்பாங்க இந்த ஸ்கோடா ஸ்லாவியாவில். அண்ட் இந்த காரில் பார்த்தீங்கன்னா நமக்கு ரெயின் சென்சிங் வைப்பர்ஸ் வந்துடும். ஸோ அதுக்கான சென்சர் பார்த்தீங்கன்னா அந்த இடத்துல இருக்கும். அண்ட் ஆல்சோ பார்த்தோன்னா நமக்கு பேனட்லேயுமே நிறைய கட்ஸ் வந்துருது. ஸோ இப்போ நம்ம சைடு ஆங்கிளில் போயிட்டு அது எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். ஸோ இந்த ஸ்கோடா ஸ்லாவியாவோட ஓவரால் லென்த் பார்த்தோம்னா நமக்கு 4.5 மீட்டர்ஸ் ஆஃப் லென்த்தில் இருக்கும். 2651 mm ஆஃப் வீல் பேஸ் கொடுத்துருப்பாங்க. 179 mm ஆஃப் கிரவுண்ட் கிளியரன்ஸ் இந்த காரில் நமக்கு வந்துடும். இதோட டயர் சைஸ் பார்த்தோம்னா நமக்கு 205/55 or 16 inch வீல்ஸ் கொடுத்துருக்காங்க. டியூல் டோன் நல்லா வீல்ஸ் கொடுத்துருக்காங்க. பார்க்கறதுக்கும் செம்மையாக இருக்குது அப்படின்னு சொல்லலாம். நல்ல ஒரு ப்ரீமியமான ஒரு லுக் கொடுக்குது. இங்கே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஒரு ஸ்கோடா அப்படிங்கிற ஒரு பேஜிங் பண்ணியிருக்காங்க ஃபெண்டர்ஸில். LED இண்டிகேட்டர்ஸ் நமக்கு வந்துருது. சன்ரூஃப் இந்த காரில் நமக்கு வந்துடும். ஷார்க் ஃபின் ஆண்டனா கொடுத்துறாங்க. ஒரு க்ரோம் லைன் நமக்கு ரியர்லேருந்து ஃப்ரண்ட் வரைக்கும் கனெக்ட் பண்ணுற மாதிரி கொடுத்துருக்காங்க. சைட்லையுமே நமக்கு அந்த கட்ஸ்லாம் நீங்கள் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும், ஒரு ஷார்ப்பான ஒரு போல்டு ஷோல்டர் லைன் ரன் ஆகிட்டு இருக்கு. நீங்கள் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ரெக்வஸ்ட் சென்சரும் கொடுத்துட்றாங்க. லோவர் ஹேண்ட்ஸ்லுமே நமக்கு ஒரு க்ரோம் ஃபினிஷும் வந்துருது. ஸோ ரியரில் நமக்கு டெயில் லேம்ப்ஸ் பார்த்தோம்னா LED தான் கொடுக்குறாங்க. ரிவர்ஸ் லேம்ப்ஸ் இண்டிகேட்டர்ஸ் மட்டும் நமக்கு ஹாலஜன் பல்பில் வந்துருது. ஸ்கோடா அப்படிங்கிற பேஜிங் பண்ணியிருக்காங்க. நமக்கு ஸ்லாவியா அப்படிங்கிற பேஜிங் வந்துருது. 3 பார்க்கிங் சென்சர்ஸ் கொடுத்துருக்காங்க. பம்பரில் பார்த்தோன்னா நமக்கு இந்த இடத்துல ஒரு க்ரோம் ட்ரீட்மெண்ட் கொடுத்துருக்காங்க. இந்த இடத்துல ஒரு பிளாக் கலர் போர்ஷன் வந்துருது. அண்ட் ரெஃப்ளெக்டர் பார்த்தோன்னா அந்த இடத்துல ப்ளேஸ் பண்ணியிருக்காங்க. 521 liters ஆஃப் பூட் ஸ்பேஸ் இந்த காரை நமக்கு வந்துடும். ஸோ நல்ல ஒரு பெரிய பூட்னே சொல்லலாம். அப்பேச்சரும் நல்ல பெருசாக இருக்குது. நீங்கள் பார்த்தோன்னா நமக்கு ஸ்பேர் வீல் கொடுத்துருக்காங்க. இதோட சைஸ் பார்த்தோம்னா 205/55 or 16 inch வீல்ஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ நல்ல ஒரு பெரிய பூட்னே சொல்லலாம். நம்ம சீட்ஸ் வேணால் 60/40 ஸ்ப்ளிட் பண்ணிக்கலாம். அண்ட் ரியர் வந்து பார்க்கறதுக்கும் நல்ல ஒரு அட்ராக்டிவான டிசைனில் இருக்குது. ஸோ செகண்ட் ரோ ஸ்பேஸ்னு பார்த்தோம்னா நல்ல ஒரு ஸ்பேஸ் கொடுக்கக்கூடிய கார் தான் இந்த ஸ்கோடா ஸ்லாவியா. நமக்கு டோர் பேட்சில் ஒரு பெய்ஜ் ஃபினிஷ் கொடுத்துருக்காங்க. அண்ட் டோர் பாக்கெட்ஸும் நல்லா பெருசாகவே இருக்குது. அண்ட் டோர் ஹேண்ட்ஸ் பார்த்தோன்னா நமக்கு க்ரோமில் தான் ஃபினிஷ் பண்ணியிருக்காங்க. இன்டீரியர் பார்த்தோம்னா நம்ம கொஞ்சம் இறங்கி உள்ளே வர மாதிரி தான் இருக்கும். ஏன்னா செடான் டிசைன் அப்படிங்கிறனால நம்ம கொஞ்சம் அந்த லோவர் சீட்டிங் பொசிஷன் தான் இருக்குது. உள்ளே வந்தப்புறம் பார்த்தோம்னா எனக்கு நல்ல ஒரு நீரும் இருக்குது. லெக் ரூமும் நல்லா கொடுத்துருக்காங்க. அண்டர் தை சப்போர்ட்டும் எனக்கு நல்லாவே ஸ்ட்ரெச் ஆகுது. ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும், இது வரைக்கும் எனக்கு ஸ்ட்ரெச் ஆகுது. ஹெட்ரூம் பார்த்தோம்னாலும் எனக்கு வந்து ஹெட்லாம் டச் ஆகலை. என் ஹெட் ஃபார் ரெஃபரன்ஸ் பார்த்தோன்னா 5'7". நல்ல கம்ஃபர்டபுளான ஒரு பிளேஸ் தான். நமக்கு ட்விட்டருக்கான பிளேஸ்மெண்ட் இந்த இடத்துல பண்ணியிருக்காங்க. ரியரில் நமக்கு இந்த இடத்துல 2 AC வென்ட்ஸ் வந்துருது. 2 USB-C சார்ஜிங் சாக்கெட் கொடுத்துட்றாங்க. டிரான்ஸ்மிஷன் டனல் கொஞ்சம் சின்னதாக தான் கொடுத்துருக்காங்க. ரொம்ப ப்ரொட்ரூட் ஆகிற மாதிரிலாம் இல்லை. ஸோ சென்டர் பேசஞ்சர் உட்காந்தாலும் கம்ஃபர்டபுளாக உட்காரலாம். 3 அட்ஜஸ்டபிள் ஹெட்ஸ் கொடுத்துருக்காங்க. ஆம்ரெஸ்ட் இந்த காரை நமக்கு வந்துடும். கேபின் லேம்ப்ஸ் நமக்கு இந்த இடத்துல ஒயிட் கலரில் கொடுத்துருக்காங்க. ஸோ நல்லாவே இருக்குது அப்படின்னு சொல்லலாம். அண்ட் சன்ரூஃப் பார்த்தோன்னா ஒரு நார்மல் சைஸ் தான். நம்ம ஃப்ரண்ட்டில் போயிட்டு பார்க்கலாம். ஓவராலாக உட்காரத்துக்கு நமக்கு நல்லா இருக்குது. சீட்லாம் ஸ்கூப் அவுட் பண்ணியிருக்காங்க. கொஞ்சம் இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா நல்லா உட்காரத்துக்கு பக்கெட் சீட் மாதிரியே ஒரு டிசைனில் பண்ணியிருக்காங்க. ஆனால் நல்ல ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் கொடுக்குது அப்படின்னு சொல்லலாம் இந்த ரியர் சீட்டில். நம்ம ஃப்ரண்ட்டில் போய்ட்டு அங்கே ஃபீச்சர்ஸ் கொடுத்துருக்காங்கன்னு பார்க்கலாம். ஸோ இது பார்த்தோன்னா நமக்கு கார்பன் ஸ்டீல் கிரே. ஸோ ஒரு கிரே கலர் தான். ஸோ இந்த ஸ்டைல் ஆட்டோமேட்டிக் வேரியண்ட்டோட ஆன் ரோட் ப்ரைஸ் பார்த்தோம்னா நமக்கு 20.95 lakhs வருது. ஸோ இன்டீரியரில் பார்த்தோம்னா நமக்கு இந்த இடத்துல பவர் விண்டோஸ்க்கான கண்ட்ரோல்ஸ் கொடுத்துட்றாங்க. ORMஸ்க்கான கண்ட்ரோல்ஸ் இந்த இடத்துல வந்துருது. இங்கே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டோர் ஹேண்ட்ஸ் வந்து க்ரோமில் தான் ஃபினிஷ் பண்ணியிருக்காங்க. இந்த இடத்துல ஒரு டிஃப்ரெண்ட்டான ஒரு பேட்டர்ன் மாதிரி பண்ணியிருக்காங்க. ஃப்ரண்ட்லேயுமே டோர் பாக்கெட்ஸ் நல்லா பெருசாக இருக்குது அப்படின்னு சொல்லலாம். இது பார்த்தோன்னா நமக்கு எலக்ட்ரிக் சீட்ஸும் வந்துடும். ஸோ ஒரு 8-way பவர் அட்ஜஸ்டட் எலக்ட்ரிக் சீட் கொடுத்துறாங்க. இந்த இடத்துல நமக்கு ஹெட்லாம்ப்க்கான ஸ்டாக்ஸ் வந்துருது. ஹெட்லாம்ப் லெவலருக்கான பட்டன் இந்த இடத்துல வந்துருது. இன்ஜின் ஸ்டாப் பட்டன் நமக்கு இந்த இடத்துல கொடுத்துட்றாங்க. இன்டீரியர் பார்க்கலாம். ஸோ இந்த காரில் பார்த்தோம்னா நமக்கு ஒரு 2 ஸ்போக் ஸ்டியரிங் தான் கொடுத்துருக்காங்க. ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அந்த ஃபினிஷ்லாம் டிஃப்ரெண்ட்டாக பண்ணியிருக்காங்க. நல்லாவே ப்ரீமியமாக இருக்குது. அண்ட் இது பார்த்தோன்னா நமக்கு அந்த இன்ஸ்ட்ருமெண்ட் கிளஸ்டர் கண்ட்ரோல் பண்ணுறதுக்காக லெஃப்ட் சைடில் நமக்கு மீடியாஸ்க்கான கண்ட்ரோல்ஸ் எல்லாமே கொடுத்துட்றாங்க.
அண்ட் டூ ஸ்போக் வந்து பார்க்கறதுக்கு நல்லா தான் இருக்குது, டிபிக்கல் ஸ்கோடாவோட டிசைன் லாங்குவேஜில் தான் இருக்குது. இங்கே பார்த்தீங்கன்னா நமக்கு ஒரு கிளாஸ் பிளாக் ஃபினிஷ் பண்ணியிருக்காங்க. அண்ட் இந்த இன்ஸ்ட்ருமெண்ட் கிளஸ்டர் பார்த்தோம்னா நமக்கு ஒரு ஃபுல்லி டிஜிட்டல் இன்ஸ்ட்ருமெண்ட் கிளஸ்டர் தான் கொடுக்குறாங்க. ஸோ நம்ம தீம்ஸ் வேணால் சேஞ்ச் பண்ணிக்கலாம். ஒரு 3 தீம் மாதிரி கொடுக்குறாங்க. ஸோ இது ஃபுல்லாக டிஜிட்டலில் இருக்க மாதிரி இருக்குது. இது பார்த்தோன்னா நமக்கு அனலாக் மாதிரியே ஒரு டிசைனில் பண்ணியிருக்காங்க. சென்டரில் பார்த்தோன்னா நமக்கு இன்ஃபர்மேஷன் வர மாதிரி கொடுத்துருக்காங்க. ஸோ அது வேணால் நம்ம டாகிள் பண்ணிக்கலாம். ஸோ அதில் பார்த்தீங்கன்னா நமக்கு செட்டிங்ஸ், நோ டிஸ்பிளே, டிரைவிங் டேட்டா, எக்கானமி, ஸோ இந்த மாதிரி இந்த இன்ஃபர்மேஷன் எல்லாமே நம்ம சென்டரில் காமிக்கிற மாதிரி வச்சுக்கலாம். ஃபார் இன்ஸ்டன்ஸ் நம்ம இப்போ ஸ்பீட் நான் செலக்ட் பண்ணிட்டேன்னா ஸ்பீட் வந்து நம்ம சென்டரில் வரும். அண்ட் இதுவே நம்ம டிரைவிங் டேட்டா பார்க்குற மாதிரினா நம்ம டிரைவிங் டேட்டா கூட வச்சுக்கலாம். இல்லைனா கியர் பொசிஷன் இண்டிகேட்டர் அந்த மாதிரி நம்ம எது வேணுமோ அதை நம்ம வச்சுக்கலாம். அண்ட் ஒரு ஆரஞ்ச் கலர் பேக்லைட்டில் இருக்குது. நமக்கு இந்த டெயில் லைட்ஸ்லாம் இங்கே ப்ளேஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து அந்த ஃபியூல் மீட்டர் இருக்குது. லெஃப்ட் சைடில் இந்த இடத்துல டெம்பரேச்சர் மீட்டர் கொடுத்துருக்காங்க. டைம் பார்த்தீங்கன்னா அந்த இடத்துல இருக்குது. ஸோ இதில் ஆக்சுவலாக சென்சார் ரிமூவ் பண்ணியிருக்காங்க. ஸோ அதனால் எல்லா வார்னிங்கும் காமிச்சிட்ருக்கு. ஸோ அதில் பிரச்சனைலாம் எதுவும் இல்லை. அண்ட் இது பார்த்தீங்கன்னா நமக்கு ஒரு 10 inch டச் ஸ்க்ரீன் இன்ஃபர்டெயின்மென்ட் சிஸ்டம். இதுவுமே நம்ம ஆப்பிள் கார்ப்ளே, ஆண்ட்ராய்ட் ஆட்டோ ஒயர்லெஸாக கனெக்ட் பண்ணிக்கலாம். ஸோ இது வந்து இப்போ ரீசெண்டாக சேஞ்ச் பண்ணாங்க. 8 inchக்கு மாற்றினாங்க. அதுக்கப்புறம் இப்போ மறுபடியும் 10 inchக்கு 10.1 inchக்கு சேஞ்ச் பண்ணிட்டாங்க. ஸோ இதில் பார்த்தோன்னா நமக்கு காரோட இன்ஃபர்மேஷன் எல்லாமே வந்துடுது. நமக்கு ஆப்ஸும் கொடுத்துட்றாங்க. ஸோ நம்ம லாகின் பண்ணிட்டோம்னா ஆப்ஸுமே நம்ம அதில் யூஸ் பண்ணிக்கலாம். நம்ம டிபிக்கல் Volkswagen ஸ்கோடாவில் பார்க்குற மாதிரி தான் இருக்குது. கனெக்ட், ஃபோன் கால், ரேடியோ, ஆப்பிள் கார்ப்ளே, ஆண்ட்ராய்ட் ஆட்டோ அண்ட் நேவிகேஷன் எல்லாமே கொடுத்துட்றாங்க. நேவிகேஷனில் பார்த்தோம்னா நமக்கு ஸ்கேன் பண்ணோம்னா இன்னும் லாகின் பண்ணல. ஸோ லாகின் பண்ணால் நேவிகேஷனும் வந்துடும். அண்ட் இங்கே பார்த்தீங்கன்னா நமக்கு ஃபோன் அண்ட் மீடியாக்கான இன்ஃபர்மேஷன் இந்த இடத்துல கொடுத்துருக்காங்க. அண்ட் நம்ம வேணும்னா ஆஃப் பண்ணி கூட வச்சுக்கலாம். இந்த இடத்துல பார்த்தோன்னா நமக்கு அந்த ஆப்ஸ்க்கான இன்ஃபர்மேஷன் எல்லாமே வந்துடும். அண்ட் ட்ராக்ஷன் கண்ட்ரோலுக்கான டச் இந்த இடத்துல கொடுத்துருக்காங்க. இது மூலிமா நம்ம ஆஃப் பண்ணிக்கலாம். செட்டிங்ஸில் போயிட்டோம்னா நமக்கு எல்லா செட்டிங்ஸும் வந்துடுது. இதில் பார்த்தோம்னா சிஸ்டம்க்கான செட்டிங்ஸ் வந்துடுது. அண்ட் காருக்கான செட்டிங்ஸும் இதிலே கொடுத்துட்றாங்க. இதில் நமக்கு டைம் அண்ட் டேட், மிரர், வைப்பர்ஸ், இன்ஸ்ட்ருமெண்ட் கிளஸ்டர், சர்வீஸ் செட்டிங்ஸ், இந்த மாதிரி எல்லா விஷயமும் வந்துடுது. மீடியாவில் போயிட்டு பார்க்கலாம். ஆடியோ, ப்ளூடூத் வந்துடுது. ஸோ அதனால் ரெஸ்பான்சிவாகவே இருக்குது யூஸ் பண்ணுறதுக்குமே. இது பார்த்தீங்கன்னா கொஞ்சம் பிரைட் சன்லைட் தான். இது நமக்கு பெருசாக கிளார்லாம் அடிக்கிற மாதிரிலாம் நல்லா தான் இருக்குது. அண்ட் நீங்கள் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஆட்டோமேட்டிக் கிளைமேட் கண்ட்ரோல் சிஸ்டம் கொடுத்துட்றாங்க. ஸோ இது நமக்கு டச் கண்ட்ரோல்ஸ் தான் வருது எல்லாமே. அண்ட் இதுதான் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அந்த 6 speed டார்க் கன்வெர்ட்டர் கியர் பாக்ஸ் இந்த 1 liter வேரியண்ட்டில் நமக்கு வந்துடும். அண்ட் நமக்கு வென்டிலேட்டட் சீட் ஃபங்க்ஷனும் அதில் நமக்கு கொடுத்துறாங்க. ஃப்ரண்ட் 2 சீட்டுக்கும் வந்துருது. லாக்கிங் அன்லாக்கிங் நம்ம இங்கேருந்து பண்ணிக்கிற மாதிரி இருக்கும். அண்ட் ஆட்டோ ஸ்டார்ட் சிஸ்டம்க்கான பட்டன் இந்த இடத்துல கொடுத்துறாங்க. இந்த இடத்துல நமக்கு 2 USB-C சார்ஜிங் சர்க்யூட் வந்துருது. ஒயர்லெஸ் சார்ஜிங் பேர் நமக்கு இந்த இடத்துல கொடுத்துட்றாங்க. ஸோ கொஞ்சம் ஸ்லாண்டிங்கான பொசிஷனில் வச்சுக்கிற மாதிரி இருக்கும். டேஷ்போர்ட் பார்த்தோன்னா நமக்கு டிஃப்ரெண்ட்டான ஒரு டிசைனில் பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லலாம். அப்பர் பொசிஷன் நமக்கு பிளாக் கலரில் இருக்குது. லோயர் பொசிஷன் நமக்கு பெய்ஜ் கலரில் ஃபினிஷ் பண்ணியிருக்காங்க. இந்த இடத்துல ஒரு கான்ட்ராஸ்ட் கலரில் ஒரு ஃபினிஷ் பண்ணியிருக்காங்க. அதுவுமே பார்க்குறதுக்கு நல்லா இருக்குது. ஸோ ஒரு பிளெயின் அண்ட் பேசிக்காக இல்லாமல் டிசைன்லையுமே நல்லா கான்சென்ட்ரேட் பண்ணியிருக்காங்க. இந்த இடத்துல ஒரு கிளாஸ் பிளாக் ஃபினிஷ் வந்துருது. அண்ட் க்ளோ பாக்ஸுமே டீசெண்டான ஒரு சைஸில் இருக்குன்னு சொல்லலாம். கூலிங் ஃபங்க்ஷன் நமக்கு வந்துடும். ஆட்டோ டிமிங் IRVM அந்த காரில் நமக்கு வந்துருது. இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 2 கப் ஹோல்டர் கொடுத்துருக்காங்க. இதான் பார்த்தீங்கன்னா காரோட கீ. ஸோ நம்ம லாக்கிங் அண்ட் பூட் ஓப்பன் பண்ணிக்கலாம். ஸோ டிபிக்கல் Volkswagen அண்ட் ஸ்கோடாவோட கீ தான். இங்கே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு 12 volt சார்ஜிங் சாக்கெட் கொடுத்துருக்காங்க. ஹேண்ட் பிரேக் மேனுவலாக தான் வருது. நமக்கு டிரைவருக்கு ஆம்ரெஸ்ட் வந்துருது. ஸோ அதுவுமே நமக்கு ஸ்லைடிங் ஆம்ரெஸ்ட் கொடுத்துறாங்க. இதுக்கு அடியிலுமே நமக்கு ஒரு ஸ்டோரேஜ் ஸ்பேஸ் கொடுத்துருக்காங்க. அண்ட் சன் ரூஃப் பார்த்தோம்னா ஒரு நார்மல் சைஸ் தான். நம்ம ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். ஸோ இவ்வளோ தூரம் ஓப்பன் ஆகுது. அண்ட் 6 ஏர்பேக்ஸ் இந்த காரை நமக்கு வந்துடும். அண்ட் இங்கே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஸ்கோடா சவுண்ட் அப்படிங்கிறத மென்ஷன் பண்ணியிருக்காங்க. அண்ட் சேஃப்டி வைஸ் பார்த்தோம்னால எந்த ப்ராப்ளமும் இல்லை. நம்ம குளோபல் என்கேபில் 5 star ரேட்டிங் ஆன கார் தான். 6 ஏர்பேக்ஸ், ABCBD, எலக்ட்ரானிக் ஸ்டெபிலிட்டி ப்ரோக்ராமிங், ட்ராக்ஷன் கண்ட்ரோல், ஹில் ஹோல்ட் அசிஸ்ட், ஹில் டிசைன் கண்ட்ரோல், இந்த மாதிரி எல்லா ஃபீச்சரும் கொடுத்துட்றாங்க. அண்ட் இந்த சீட்ஸுமே பார்த்தோம்னா நல்ல ஒரு அந்த சைட் போல்ஸ்டர்ஸ்லாம் பெருசாக கொடுத்துருக்காங்க. நல்லா அகாமடேட்டிவாக வச்சுக்குது நம்ம உட்காந்தோம்னா. அண்ட் இந்த காருக்கு பார்த்தோன்னா நமக்கு 4 years or 1 lakh kilometers வாரண்டி கொடுத்துட்றாங்க. ஸோ இதுதான் கைஸ் இந்த ஸ்கோடா ஸ்லாவியா 1 liter ஆட்டோமேட்டிக் ஸ்டைல் வேரியண்ட்டோட ஒரு கம்ப்ளீட்டான வாக் அரவுண்ட் ரிவ்யூ. இந்த வீடியோ பிடிச்சிச்சுன்னா லைக் பண்ணிக்கோங்க. அண்ட் ஆல்சோ நம்மளோட மோட்டோரோஸ் தமிழ் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. See you guys in next video. Take care, bye bye and drive safe.